ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது 4 ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட்டு போட்டு போடுறது. 4 ஒயர் ஆம்லா நாட்டு. நம்ம எப்பயும் 3 ஒயர் வச்சு தானே நெல்லிக்காய் முடிச்சு போடுவோம். இதில் பாருங்கள் 4 ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த கூடை போட்டிருக்கோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். கீழேயும் அதே மாதிரி 4 ஒயர் வச்சு ஆம்லா நாட் போட்டு பேஸும் அதே மாதிரி போட்டுட்டு மேலேயும் அதே மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கோம். இந்த கூடை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து நல்லா அகலமாகவே பெருசாகவே வச்சுருக்கேன். ஏன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் நம்ம வச்சோம்னாக்க கொஞ்சம் பொருட்களும் உள்ளார வைக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். 2 ரோல் வந்து ஒயர் வாங்கிக்கோங்க. வெள்ளை கலரில் 2 ரோல் வாங்கிக்கோங்க. நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் டீலக்ஸ் ஒயர் எடுத்தீங்க, அந்த ஒயர் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற அளவுலேருந்து ஒரு அரை அடி ஒயரு, ஒரு அரை அடியோ ஒரு அடியோ நீங்கள் சேர்த்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து போடுற அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் சொல்கிற அளவு இந்த கிளாஸ் ஒயருக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது சென்டரில் ஓட்டை போட்டுட்டு அதிலேருந்து ஒயரை எடுத்து விட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கோங்க. 6 அடியில் மொத்தம் 16 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெட் கலர் ஒயர் மட்டும் 16 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வெள்ளை கலர் ஒயர் கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரும் அதை வச்சே கட் பண்ணிக்கணும். மொத்தம் 32 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும். வெள்ளை கலரில் 10 அடியில் 32 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். வெள்ளை கலரில் பாருங்கள், ஒரு ரோலில் இவ்வளோ தான் மீதி இருக்குது. அதனால தான் சொன்னேன் வெள்ளை கலரில் 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. சிகப்புலையும் 2 கட்டு வாங்கிக்கோங்க. ஒரு கட்டே போதுமானதாக இருந்துச்சு. எதற்கும் நீங்கள் வந்து 2 ரோலாக வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா கலர் கிடைக்காது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஒயரை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவோம்ல, அதுக்காக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கையில் இறுக்கி சென்டரில் மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு 3-4 தடவை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மேலே ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போடும்போது நம்ம சிக்கு விழுந்தாலும் அப்படியே தூக்கி பிடிச்சோம்னா பாருங்கள் இப்படி சிக்கு எடுத்துக்கும். அதுக்காக அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர், வெள்ளை ஒயர் ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்து சமமாக இப்படி மடித்து பிடிச்சிக்கணும். அதே போல் இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். சிகப்பு கலர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன். அதையும் இந்த மாதிரி சமமாக மடிச்சிக்கோங்க. அதே போல் வெள்ளை கலர் இன்னொன்று எடுத்துக்கோங்க. வெள்ளை கலரில் 2 ஒயர் சமமாக மடித்து தனித்தனியாக வச்சுக்கணும். சிகப்பு கலரில் ஒரு ஒயர் தனியாக சமமாக மடித்து வச்சுக்கணும். இதில் ஒரு பூ போடுறதுக்கு நமக்கு 4 ஒயர் வேணும். அதனால் 2 வெள்ளை ஒயரும் ஒரு சிகப்பு கலர் ஒயரும் வச்சுக்கிட்டோம். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை 1 2 2.5 அடி மட்டும் ஸ்கேலில் அளந்து கட்டோடு இருக்கிறத அளந்ததை பின்பக்கம் வச்சு மடித்து அதையும் இப்படி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கட் பண்ண ஒயருங்க இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அது மேலே அந்த சிகப்பு கலரை மாட்டுங்க. நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. கிராஸாக வச்சு மேலே அந்த வெள்ளைக்கு மேலே மாட்டிட்டு, இப்போ அடுத்தது 3ஆவதாக அடுத்தது ஒரு வெள்ளை கலர் எடுத்துருக்கோம்ல, அதை 2க்கும் மேலே மாட்டி இப்படி 3 இதழ் மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது கட்டோடு இருக்கிறத எடுத்து 2.5 அடி அது பின்பக்கம் வர மாதிரி இந்த மாதிரி 3ஐயும் சேர்த்து அமுத்தி இந்த மாதிரி மாட்டி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயரு வெள்ளை கலர் ஒயர் இருக்குல்ல பாருங்கள், மேலே ஃபஸ்ட்டு ஒயரு இது வந்து 2ம் சேர்த்து இந்த 2.5 அடி அளந்து 3ஐயும் சேர்த்து மாட்டினது. இப்போ வெள்ளை ஒயர் பாருங்கள் காட்டுறேன். இந்த வெள்ளை ஒயரு அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து மேலே இருக்கிறத விட்டுட்டு அடி ஒயர் எடுத்து நான் எப்படி மேலே வைக்கிறனோ இந்த மாதிரி வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்தது சிகப்பு கலர் மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஒயரில் அதிலிருந்து அடிப்பக்கத்து ஒயர் எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கணும் கரெக்டாக.
நான் இது தனியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பிட்டு ஒயர் வச்சு, அதையும் பாருங்கள், போட்டு பாருங்கள். இப்போது இதில் அடிப்பக்கத்து அந்த சிகப்பு ஒயர் பாருங்கள், மேலே இருக்கிற சிகப்பு ஒயர் கீழே தொங்குதில்ல, அதில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வெள்ளை ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற வெள்ளை ஓட்டையில் மட்டும் விட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், அந்த மூணாவதாக ஒரு வெள்ளை மேலே இருக்குது பாருங்கள். நான் எப்படி இப்போ மேலே பிடிக்கிறேனோ அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. அதுலேயும் அடிப்பக்கத்து ஒயர் தான் எடுக்கணும். அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு வெள்ளையிலையும் ரெண்டாவதாக இருக்க சிகப்புலையும் 2ல் மட்டும் விடுறேன். 2ல் மட்டும் விட்டுட்டு வெள்ளையிலையும் விட்டுட்டு சிகப்புலையும் விட்டு இழுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ 3ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் 2.5 அடி அளந்தது, அது அடிப்பக்கம் இருக்கும், அதை எடுங்க. அடிப்பக்கத்தில் இருக்கிறத எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிற வெள்ளையில் ரெண்டாவதாக இருக்க சிகப்பு, மூணாவதாக இருக்க வெள்ளை, 3லையும் விடுறேன். அடிப்பக்கத்தை அந்த 2.5 அடி அளந்ததை 3லையும் விட்டுட்டு இப்போ எல்லா பக்கமும் டைட் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து நான் பிட்டு ஒயராக வச்சு இதற்கு முன்னாடி வீடியோவாக நான் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 4 ஒயர் ஆம்லா நாட்டுன்னு போட்டிருக்கேன். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். 4 ஒயர் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு அடியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டு பழகிக்கோங்க, புதுசாக போடுறவங்க. இப்போ பாருங்கள், இழுத்தாக்க இந்த மாதிரி பூ மாதிரி பாருங்கள், 8 பக்கம் அது இதழ் இருக்கிற மாதிரி வந்திருக்கும். 8 ஒயர் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த பக்கம் பாருங்கள், நான் பிடிச்சி காட்டுறேன். இது வந்து நம்ம 2.5 அடி இருக்கான்னு பார்த்துக்கணும். அளந்து விட்டுருந்தோம்ல 2.5 அடி, அது 2.5 அடி இருக்குது. அதை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு லைன் கட்டோடு இருந்துச்சுல்ல, அது இந்த பக்கம் 2.5 அடி அளந்து விட்டது. அது அடையாளத்துக்கு சென்டர் லைனுக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போது ஒரு ஒயரையும் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இப்படி மேலே தள்ளி விடணும். அதே மாதிரி மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஒயருங்க கட் பண்ண ஒயர்லாம் ஜாயின் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். நான் அதே மாதிரி நேராக இருக்குல்ல, எதிர்ப்பாக இருக்குது, அந்த ஒயரை மட்டும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளைக்கு நேராக கீழே இருக்கிற வெள்ளையும் மேலே இருக்கிற வெள்ளையும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மேலே அதிகமாக இருந்தால் கீழே அப்படி தள்ளி விடணும். இதே போல் எல்லா ஒயரையும் பார்த்துக்கோங்க. வலது கை பக்கம் வந்து அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் 2.5 அடி, அதுக்கு நேராக இருக்கிறது கட்டோடு இருக்கிறது இருக்கணும். வலது கை பக்கம் பாருங்கள், நான் மேலே 3 ஒயர் கீழே 3 ஒயர் தொங்குற மாதிரி இருக்கும். சைடில் அந்த முடிச்சு போட்டது இருக்குது. இப்போ அதுக்கு நேராக இருக்கிறது வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்குது பாருங்கள். இது கட்டோடு இருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்தது போடலாம். அதே மாதிரியே வெள்ளை கலரில் கட் பண்ணி வச்சோம்ல, அதில் 2 ஒயர் இப்படி தனித்தனியாக ஒன்றா எடுத்து சமமாக 2 வெள்ளை ஒயரும் ஒரு சிகப்பு ஒயரும் தனித்தனியாக சமமாக மடித்து வச்சுக்கணும். ஒரு நாட் போடுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 வேணும். 2 வெள்ளை கலரும் ஒரு சிகப்பு கலரும் இருக்கணும். அதுக்கப்புறம் கட்டோடு இருக்கிறது ஒரு சிகப்பு கலர், மொத்தம் 4 தேவைப்படும் இல்லையா, அதனால் 3 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத பாருங்கள், முடிச்சு போட்டதுக்கு நேராக தான் இருக்குல்ல, அதில் போடணும். ஃபஸ்ட்டு இப்படி கட்டோடு இருக்கிறத மடிச்சிட்டேன். அடுத்தது வெள்ளை கலர் அது மேலே மாட்டி இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு பிடிச்சாச்சு. ரெண்டாவது இது, அதாவது கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை ஒயராக அது மேலே மாட்டியாச்சு. அடுத்தது ரெண்டாவதாக சிகப்பு ஒயர் ஒன்று, அதை வந்து ஃபுல்லாக லாக் பண்ணக்கூடாது. இப்படி 3 இதழ் மாதிரி பாருங்கள், அந்த இடத்துல மேலே கேப் தெரிகிற மாதிரி வச்சுருக்குறோம். அடுத்தது ஒரு வெள்ளை ஒயரை 3ஐயும் சேர்த்து லாக் பண்ணுற மாதிரி 3ஐயும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும். இப்போது அந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சாச்சு. அடுத்தது அந்த வெள்ளை ஒயர் பாருங்கள் கீழே தொங்கும், அதில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த சிகப்பில் மட்டும் விடுங்க. அடுத்தது அந்த சிகப்பில் உள்ள ஒயர் பாருங்கள், அந்த சிகப்பில் இருக்கிற அடி ஒயர் எடுத்து மேலே இருக்கிறத தள்ளி விட்டுட்டு அடி ஒயர் எடுத்து 2 ஹோல்ஸில் விடணும். அடுத்தது அதை எல்லாத்தையும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த ஒயர் எடுத்து அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து 3லையும் விடணும். பாருங்கள் 3 ஹோல்ஸ்லையும் விட்டாச்சு. விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்துட்டு எல்லா பக்கமும் டைட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் ஒரு பூ மாதிரி வந்துருச்சு. இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ கட்டோடு இருக்கிறதுல எதுவும் செக் பண்ண தேவையில்லை. 3 ஒயர் எடுத்தோம்ல, 2 வெள்ளை ஒயர், ஒரு சிகப்பு ஒயர் மட்டும் சமமாக மடித்து மாட்டணும்ல, அந்த ஒயர் மட்டும் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சிகப்புக்கு நேராக சிகப்பையும், வெள்ளைக்கு நேராக இருக்கிற வெள்ளை கலர் ஒயரையும், மேலேயும் கீழேயும் இருக்குல்ல, அதை ரெண்டையும் சேர்த்து சமமாக இருக்கான்னு பாருங்கள். மேலே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இப்படி தள்ளி விட்டு கீழே சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஒயரையும் பார்க்குறேன். ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கீழே மட்டும். அப்போது அதை மேலே கொஞ்சமாக இப்படி தள்ளி விடணும். தள்ளி விட்டு சரி பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கான்னு திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதன் பிறகு இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பூ அழகாக வந்திருக்கு. அந்த வெள்ளை ஒயர் 2 ஒயர் இப்படி ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இப்போ அடுத்ததும் 3 ஒயர், 2 வெள்ளை ஒயர், ஒரு சிகப்பு ஒயர் எடுத்துக்கிட்டேன் சமமாக மடித்து. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் தான் நம்ம போடுறோம். கட்டோடு இருக்கிறத ஃபஸ்ட்டு மடிச்சிட்டோம். அடுத்து வெள்ளை ஒயர் அது மேலே மாட்டி கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டோம். அடுத்தது ஒரு சிகப்பு ஒயர் இந்த மாதிரி பூ மாதிரி வச்சாச்சு. லூப்பு தெரியணும் அந்த மாதிரி வச்சாச்சு. அடுத்தது வெள்ளை ஒயரை 3ஐயும் சேர்த்து டைட்டாக போட்டு வச்சாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிறத மேலே வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே வச்சுட்டோம். 2வது ஒயரை ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுறோம். 3வது ஒயரை 2 ஓட்டையில் விடுறோம். அடுத்து 4வதாக 3ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த ஒயரை என்ன பண்ணணும், அடிப்பக்கத்து ஒயரை 3 ஹோல்ஸ்லையும் விடணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு போடும்போது இந்த ஒயருங்களை அந்த ஒயர் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை கை வச்சு பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ஒரு லைன் நீங்கள் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக மேலெலாம் போடும்போது நமக்கு அந்த மாதிரி பிடிக்கும்போது கஷ்டமாக இருக்காது. இப்போ தனித்தனி ஒயராக இருக்குல்ல, அதனால் நமக்கு ஜாயின் பண்ணும்போது மட்டும் அப்படி இருக்கும். அதன் பிறகு நீங்கள் இந்த ஒரு லைன் நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா, அதன் பிறகு நம்ம மேலெலாம் நீங்கள் போடும்போது இப்படி ரொம்ப விலகி போகாது, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். கட்டோடு இருக்கிறது வலது பக்கம் இருக்கும். எல்லாத்தையும் போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் போட்டாச்சு. மொத்தம் 16 முடிச்சு நமக்கு வந்திருக்கும். சிகப்பு கலரில் 16 ஒயர் கட் பண்ணியிருந்தோம்ல, அதனால் 16 நாட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தது மேலே என்ன பண்ணணுன்னா, அந்த வெள்ளை கலர் ஒயர் இருக்குல்ல, அது பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் இந்த வெள்ளை கலர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த ஆம்லா நாட்டுக்கு கேப்பில் இடையில வெள்ளை ஒயர் சாஞ்சிருக்கிற இடத்துல மட்டும் வெள்ளை கலரை மட்டும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இதில் நம்ம இப்போ ஒரு இடத்துல ஒயர் ஜாயின் பண்ணணும் பாருங்கள், அதை காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆரம்பித்தோம்ல, அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்களேன், அதுக்கு பக்கத்தில் சைடில் பாருங்கள் ஒரு வெள்ளை ஒயர் போகுது. இப்போது அந்த இடத்துல நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது மேலே போகிற ஒயர் பாருங்கள், அந்த வெள்ளை ஒயர் அளவே அளந்துக்கோங்க. இப்போ அளந்துட்டு என்ன பண்ணணுன்னா, அதே மடக்கி வச்சு அதே அளவு கொண்டு வரணும் கீழே வரைக்கும். அதே அளவு மடக்கி வச்சு ஈக்குவலாக அளந்து கட் பண்ணுங்கள். ஈக்குவலாக அளந்து கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த மேலே அந்த இதே மாதிரி நாட்டு அந்த இடத்துல வரணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு அந்த 4 ஒயர் ஆம்லா நாட்டு வரத்துக்கு சரியாக இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வெள்ளை ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் பாருங்கள், அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுக்கும் இந்த சைடும் பாருங்கள் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த வெள்ளை ஒயர் அளவு அளந்து அதை மடித்து வச்சுக்கிட்டு அதே அளவு கீழே வரைக்கும் அளந்து கொண்டு வந்து கட் பண்ணுங்கள் சமமாக. இப்போ சமமாக மடிச்சுக்கிட்டு இதை போடுங்க. இப்போ 2 ஒயர் ஒரு சிகப்பு லைன் போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோமா, அதே மாதிரியே அந்த லாஸ்ட்லேயும் நம்ம ஒயர் வந்து 2 ஒயர் சேர்க்கணும். கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அதே போல் நீட்டமாக எல்லாம் இந்த வெள்ளை ஒயர் ஜாயின் ஆகிற இடத்துலலாம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்துடுங்க. போட்டுக்கிட்டே வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்துலையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்.
இப்போ இந்த ஒயர் பாருங்கள், சிகப்பு அந்த லைன் போட்டுகிட்டே வந்தோம்ல, 16 நாட்டு போட்டதுக்கப்புறம் இதை அளந்து கட் பண்ணி விடணும். அந்த சைடில் 2.5 அடி அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். கட்டோடு இருக்கிறத இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது இந்த ஒயர் பாருங்கள், இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். இப்போ இன்னொரு கட்டு ஒயர் எடுத்துக்கிறேன். ஒரு கட்டு தீந்துருச்சு நமக்கு, 2வது கட்டு ஒயர் எடுத்திருக்கேன் நான். இப்போ பாருங்கள், அந்த முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அடையாளத்துக்கு. ஃபஸ்ட்டு லைன்னு தெரியறதுக்காக இந்த இடத்துல நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சாச்சு. அந்த பக்கமும் போட்டிருக்கோம், இந்த சைடும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த முடிச்சு பக்கத்தில் போகிற வெள்ளை ஒயர் பாருங்கள், அதை அளந்து மடக்கிட்டு அதே அளவு கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்து அளந்து கட் பண்ணுங்கள். சமமாக மடிச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல டைட் பண்ணிக்கோங்க. எல்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா டைட் பண்ணிக்கோங்க. முடிச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த வெள்ளை கலரில் ஒரு நாட் போட்டுருங்க. ஒயர் வந்து ஒரு லைனுக்கும் நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணி போடணும். இந்த 4 ஒயர் ஆம்லா நாட்டுக்கு இந்த மாதிரி போடுங்க. ரொம்பவே கூட அழகாக வந்துருந்துச்சு, பார்க்குறதுக்கு பூ மாதிரி அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் பாருங்கள் ஒன்று போடுறேன். இப்போ 3 சைடு நம்ம போட்டிருக்கோம். இப்போ 4வது ஒயர் ஜாயின் பண்ணுறோம். அதனால தான் வெள்ளை கலர் ஒயர் நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் டீலக்ஸ் ஒயராக இருந்தாக்க கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் மொத்தமாக இருக்கும் அந்த ஒயரு. அதனால் ஒரு முடிச்சுக்கும் நமக்கு கொஞ்சம் சேர்த்து தேவைப்படும் முடிச்சு போடும்போது மொத்தமாக இருந்தாக்க. அதனால் 1 அடி 1/2 அடி சேர்த்து கூட உங்கள் ஒயர் எவ்வளோ மொத்தமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன அளவுலேருந்து கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி பாருங்கள், வெள்ளை கலராக தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து ரன்னிங் ஒயரே இல்லாமல் அந்த கேப்பில் ஒரு ஆம்லா நாட்டுக்கும் கேப்பில் போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி வெள்ளை கலரில் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போட்டுருங்க. இந்த பக்கம் போட்டோம்ல, அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கிற இடத்துல போடுங்க. சிகப்பு கலர் போடக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியது வரும். நல்லா இழுத்து டைட்டாக போடுங்க. கீழே போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி அது வரைக்கும் போடுங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்தாச்சு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சென்டரில் அந்த பூ மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயும் கீழேயும் வெறும் வெள்ளை கலரில் மட்டும் நாட்டு வருது பாருங்கள். இந்த பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி 4 இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். புதுசாக ஒயர் கட்டோடு இருந்து எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த சிகப்பு கலரில் போடணும். ஆம்லா நாட் போடணும். முடிச்சு பாருங்கள், போட்டிருக்கோம்ல, அதே மாதிரியே அடுத்தது சிகப்பு கலர் எடுத்துக்கோங்க. 2.5 அடி விட்டுக்கோங்க. அந்த சைடில் நம்ம அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த முடிச்சிக்காக கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் விட்டு பின்பக்கம் அடிக்கிறேன். 2.5 அடி அளந்துக்கோங்க போதும். இப்போ இந்த இடத்துல எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ அந்த இடத்துல நம்ம ஒயர் ஜாயின் பண்ணதுனால தான் அந்த இடத்துல ஒரு ஒயர் பாருங்கள், இப்படி 3 ஒயர் வருது பாருங்கள். நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் 3 ஒயர் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாதா முடிச்சிலேருந்து ஒரு வெள்ளை ஒயர், சென்டரில் நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து ஒரு சிகப்பு ஒயர் வருது, இந்த பக்கம் ஒரு வெள்ளை ஒயர் வருது. இந்த 3 ஒயரு ப்ளஸ் கட்டோடு இருக்கிற ஒயரு, அதை வச்சு தான் நம்ம 4 ஒயர் வச்சு ஆம்லா நாட் போட போகிறோம். சைடில் போகிறதெல்லாம் விட்டுருங்க. சைடில் போகிறத விட்டுட்டு அந்த நெல்லிக்காய் முடிச்சிக்கும் நேராக மேலே ஒரு நெல்லிக்காய் முடிச்சு வரணும். அப்போது அந்த சிகப்பு ஒயர் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த சிகப்பு ஒயருக்கு 2 சைடில் இருந்தும் ஒரு வெள்ளை ஒயரும் சேர்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை பாருங்கள், சிகப்பு பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயர் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்தது சிகப்பு ஒயர் அந்த ஆம்லா நாட்டிலேருந்து வருதில்ல, அந்த சிகப்பு ஒயரை அது மேலே இப்படி லூப் மாதிரி அதை சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது 3ஆவதாக ஒரு வெள்ளை ஒயர் இந்த பக்கம் இருக்குல்ல, அந்த ஒயரை வந்து அதையும் லூப் மாதிரி அதை 2ஐயும் சேர்த்து
சுற்றி இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும். இப்போ கட்டோடு இருக்குல்ல 2.5 அடி அளந்து அதை பின்பக்கம் வச்சுருக்கோம். கட்டோடு இருக்கிறது அதை 3ஐயும் சேர்த்து இப்படி லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த வெள்ளை ஒயர் எடுத்து மேலே வைங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வெள்ளை ஒயர் பாருங்கள், அதுக்கு நேராக கீழே இருக்கிறத. அடுத்தது அந்த சிகப்பு ஒயர் கையை வச்சு காமிக்கிறேன்ல, அந்த ஒயரை அந்த ஃபஸ்ட்டு வெள்ளை ஹோல்ஸில் விடுங்க. அடுத்தது வெள்ளை ஒயர் எடுத்து கீழே தொங்குற வெள்ளை ஒயர் அதுக்கு நேராக இருந்து வர்றது அதை 2 ஓட்டையில் மட்டும் விடுங்க. வெள்ளையிலையும் சிகப்புலையும் மட்டும் விடுறோங்க. அடுத்தது கட்டோடு இருக்கிற ஒயரில் அடிப்பக்கத்து ஒயரு அது வந்து 2.5 அடி அளந்து விட்டுருப்போம். அதை 3 ஹோல்ஸ்லையும் விடுங்க. 3 ஹோல்ஸ்லையும் விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பாருங்கள், நான் எப்படி பின்பக்கம் அடிப்பக்கத்து ஒயரை எடுத்து இப்படி இழுக்கிறேன். இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இழுங்க. பாருங்கள், இப்படி தள்ளி விட்டு அடிப்பக்கத்தில் இழுங்க. இப்போ அந்த சிகப்பை பாருங்கள், மேலேருந்து கீழே தள்ளி விட்டு அடிப்பக்கத்தில் இழுத்தாக்க அது பக்கமாக நெருங்கி வந்துடும். இந்த மாதிரி தான் இழுக்கணும். இழுத்துட்டு பூ மாதிரி கட்டை விரலை வச்சு அமுத்தி நல்லா ஒரு பூ மாதிரி தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு லைனு. அடுத்தது 2வது லைன் இப்போ போட்டது அந்த சிகப்பு கலரு. இப்போது இதை அப்படியே வந்து போட்டுக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த வெள்ளை கலரில் ஒரு ஒயர் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிங்க. அடுத்தது இந்த 3 ஒயரை வச்சு தான் போட போகிறோம். 1 2 3 இந்த 3ஐயும் வச்சு தான் போட போகிறோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடித்து வச்சுருக்கோம் லூப் மாதிரி. அடுத்தது வெள்ளை ஒயரை அது மேலே வச்சு இப்படி பிடிச்சிக்கணும். அடுத்தது சிகப்பு ஒயரு, 3ஆவதாக இருக்கிற சிகப்பு ஒயரு அதையும் லூப் மாதிரி இப்படி வச்சுக்கணும். அடுத்தது 4ஆவதாக இன்னொரு வெள்ளை ஒயர் எடுத்து பாருங்கள், இந்த 3ஐயும் சேர்த்து சுற்றியாச்சு. சுற்றிட்டு இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. கட்டை விரலில் தான் பிடிச்சிக்கணும். அடுத்தது வெள்ளை ஒயரை அந்த ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் விடுங்க. அடுத்து அந்த சிகப்பு ஒயரை வந்து 2லையும் விடுங்க. ஃபஸ்ட்டு செகண்டு 2 ஓட்டையிலையும் விடுங்க. இப்போ 3ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த ஒயரை 3 ஹோல்ஸ்லையும் விடுங்க. 1 2 3 இந்த 3 ஹோல்ஸ்லையும் விடுங்க. விட்டுட்டு அதை அப்படியே டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஆம்லா நாட் கிடச்சிருச்சு. இதே போல் 4 ஒயர் ஆம்லா நாட் இப்படி தான் போடணும். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ அடுத்ததும் பாருங்கள், கட்டோடு இருக்கிறது இல்லாமல் பாருங்கள், இந்த இடத்துல இந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு மேலே சென்டரில் சிகப்பு ஒயரும் 2 பக்கமும் ஒரு வெள்ளை ஒயரும் இருக்கும். அந்த 3 ஒயரு ப்ளஸ் இந்த கட்டோடு இருக்கிறது இதை வச்சு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிக்கிறோம். அடுத்து வெள்ளை ஒயரு, அடுத்தது சிகப்பு, அடுத்தது ஒரு வெள்ளை ஒயர். அதை 3ஐயும் சேர்த்து சுற்றணும். அவ்வளோதான். கட்டோடு இருக்கிறத மேலே வச்சுட்டு அப்படியே போட்டுகிட்டே வாங்க. போட போட உங்களுக்கு பழகிடும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெருக்கமாக தெரியும் நமக்கு. இந்த கூடை பை நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 4 ஒயர் ஆம்லா நாட்டு, 3 ஒயர் ஆம்லா நாட்டு கூடையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டைமண்ட் டிசைன் வர மாதிரி போட்டு காமிங்கன்னு. அது ஏற்கனவே க்ரீன் கலரில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டு அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது 2.5 அடி. இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன ஸ்டெப்பு பண்ணணும்னு பாருங்கள். முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அது மாதிரி இப்போ சிகப்பு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அந்த வெள்ளை ஒயர் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், வெள்ளை கலர்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த வெள்ளை கலர் நாட்டு முடிச்சு போடணும். இங்கே போட்ட மாதிரியே போடணும். இப்போ இந்த சைடில் பாருங்கள், ஒரு ஒயர் நம்ம சேர்க்கணும். கட்டோடு இருக்கிற வெள்ளை ஒயர் எடுத்துக்கோங்க. மேலே போகிற ஒயர் அளவு பாருங்கள், அந்த வெள்ளை ஒயர் அளவே அளந்து இதை அப்படியே டபுளாக அப்படியே மடித்து கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. டபுளாக கொண்டு வந்து கட் பண்ணிக்குவாங்க. ஈக்குவலாக மடித்து கட் பண்ணுங்கள். அந்த அளந்ததுலேருந்து சமமாக மடிக்கணும். மடித்து கட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த சைடில் பாருங்கள், அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் மேலே சைடில் போகுதில்ல ஒரு வெள்ளை ஒயர், அது அந்த இடத்துல இதை மடித்ததை போட்டு நாட் போட்டுருங்க. சாதா முடிச்சு போட்டுருங்க. இப்போ போட்டாச்சு. அடுத்தது அப்படியே வரிசையாக
ஒன்று மேலே ஒன்று வெள்ளை கலர் ஒயர் சாஞ்சு இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல எல்லாம் இந்த வெள்ளை ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் சாதா முடிச்சு பேசிக் நாட் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். வெள்ளை கலர் ஒயர் வந்து அந்த சைடில் போகுதில்ல, அந்த வெள்ளை ஒயருக்கு ஒன்று ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த முடிச்சு இந்த இடத்துல ஒன்று ஜாயின் பண்ணோம்ல, இந்த ஒயருக்கு ஜோடியாக பாருங்கள், ஜோடியாக இல்லை, அந்த இடத்துல ஒரு நாட் போடணும். அதுக்கு அந்த மேலே அந்த ஒயர் அளவே அளந்து அதை அப்படியே சமமாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா அது அப்படியே தேவைப்படும் நமக்கு. சமமாக மடித்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. ஈக்குவலாக மடித்து கட் பண்ணிவிட்டு அதை சமமாக மடிச்சிருக்கோம்ல, அதை வந்து இதில் போடணும். இந்த வெள்ளை ஒயரை மடக்கி அது மேலே அதை மாட்டிட்டு போடணும். பாருங்கள், இந்த இடத்துல அந்த வெள்ளை லைன் போடுறப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணணும் 2 லாஸ்ட்லேயும். பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனு, அடுத்தது வெள்ளை போட்டோம், அதுக்கப்புறம் 2வது ஒரு லைன் போட்டிருக்கோம் சிகப்பு வச்சு, அதுக்கு மேலே வெள்ளை கலர் போட்டோம். இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணணுமோ அதே போல் இந்த பக்கமும் சிகப்பு கலரில் ஒரு லைன் போட்டுருங்க. அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் ஒரு சிகப்பு லைன் போட்டோம்ல, கீழே ஒரு லைன் போட்ட மாதிரி திரும்ப மேலே ஒரு லைன் போடணும். இதே மாதிரி இந்த பக்கமும் போடுங்க. அதே போல் சைடில் போகுதில் அந்த ஒயர் அளவு அளந்துக்கணும். அளந்து மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த நெல்லிக்காவுக்கும் மேலே அப்படியே வரணும், ஒரு நெல்லிக்காய் வரணும். அப்போது அதுக்கு மேலே இருக்கிற அந்த 3 ஒயர் கணக்கு எடுத்துக்கணும். நெல்லிக்காவுக்கும் மேலே அந்த சிகப்பு ஒயர் வருதில்ல, அதுவும் அதுக்கு 2 பக்கமும் ஒரு வெள்ளை ஒயர், மொத்தம் 3 ஒயர் வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயர், அடுத்தது சிகப்பு, அடுத்து 3வது வெள்ளை ஒயர், 4வதாக நம்ம கட்டோடு இருக்கிற ஒயர். நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அதே போல் போடுங்க. உங்களுக்கு புரியலனா வீடியோவை அப்படியே பாஸில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள், கரெக்டாக போடுறோமான்னு. போட அதை பார்த்துக்கிட்டே நீங்களும் போட்டு பாருங்கள். கவனமாக பார்த்துட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத வச்சு நீங்கள் அப்படியே 3 ஒயராக ஒரு முடிச்சுக்கும் மேலே 3 ஒயர் தேவைப்படும். அந்த 3 ஒயர் இல்லாமல் கட்டோடு இருக்கிறது மொத்தம் 4 ஒயர் வச்சு இந்த நெல்லிக்காய் முடிச்சு போடணும். அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு டைம் போடுறவங்களா இருந்தால் புரியாது, அதனால தான் நான் அப்படி ஒரு லைனுக்கும் காமிச்சிக்கிட்டே வரேன். நம்ம சாதா கூடையாக இருந்தால் நீங்கள் எத்தனை லைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம விட்டுறலாம். ஏன்னா இது 4 ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு டைம் நம்மளும் போடுறோம். அதனால் சொல்லி கொடுக்கும்போதும் தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா ஒரு வெள்ளை கலர் போடும்போதும் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டே வந்தாச்சு, அளந்து கட் பண்ணி விட்டாச்சு. சைடில் போகிற அந்த 2 அடி அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ அடுத்தது அந்த வெள்ளை கலர்லாம் பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கும் கேப்பில் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸ் ஆகும், அந்த இடத்துலலாம் போடணும். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். அந்த வெள்ளை போடும்போதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒரு ஒயர் வந்து கட்டோடு இருக்கிறத எடுத்து அந்த இடத்துல கட் பண்ணி போடணும் நாட்டு. அதே போல் தான், ஏன்னா நான் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுனால ஒரு டைமும் நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், அந்த அளவு அளந்து அதை அப்படியே சமமாக எடுத்துகிட்டு வந்து மடித்து கட் பண்ணியிருக்கேன். அந்த அளவு ஒயர் எடுக்கணும். ஏன்னா 2 பக்கமும் நமக்கு ஒயர் அதே அளவு ஒயர் தேவைப்படும். அதனால் அந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதே அளவு கீழே வரைக்கும் மடித்து எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணணும். சமமாக அளந்து கட் பண்ணி மேலே போகிற அந்த வெள்ளை ஒயரை மடித்து அது மேலே இதை மாட்டி போடணும். அடுத்தது பாருங்கள், இப்படி எடுத்து காமிச்சு தான் போடுறேன்.
அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் வந்து ஒயர் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிடுங்க எவ்வளவுங்கிறதையும் அப்படின்னு சொன்னாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் கூட போய் போடும்போது ஃபுல்லாக ஒரு டைம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் நம்ம முடிக்கும் போதும் உங்களுக்கு புரியும். நம்ம இப்படி இடையில ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்கிறோம்ல, அதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டாலும் இடையில பேசும்போது நம்ம சொல்லுவோம். அதனால் அதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கும் நஷ்டம் ஆகக்கூடாது, அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி மேலே போகிற அந்த வெள்ளை ஒயர் அளவே அளந்து அதை சமமாக மடித்து ஈக்குவலாக கொண்டு வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே போடுங்க. இதே மாதிரியே அப்படியே பாருங்கள், அந்த வெள்ளை கலர் எல்லாமே போடுங்க. போட்டுட்டு பின்பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் பாருங்கள், ரெட் லைன் போட்டோம்ல, அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று போட்டாச்சு. இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். அந்த முடிச்சுக்கும் இந்த சைடு ஒரு ரெட் கலர் லைனு, இந்த பக்கம் ஒரு ரெட் லைனுன்னு போட்டுக்கிட்டு வாங்க. ஒரு சிகப்பு கலர் அளந்து ஒரு லைன் போட்டிங்கன்னா நெல்லிக்காய் முடிச்சு போட்டுறணும். போட்டுட்டு உடனே அந்த வெள்ளை கலரில் போடணும். நிறைய விதமான கூடைகள் நம்ம சேனலில் இருக்குது. ஒரு ரோலில் ஆம்லா நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு சின்னதாக ஒரு கூடை கூட போட்டிருக்கேன். அது வந்து 3 ஒயர் வச்சு போடுறது. 4 ஒயர் வச்சு போடுறது நம்ம இப்போ தான் போடுறோம். இதையே நம்ம வந்து நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே வந்து 4 ஒயரில் எப்படி போடுறதுன்னு முயற்சி பண்ணி பார்ப்போம் அடுத்தது. ஏன்னா நம்ம கீழேயும் இந்த நெல்லிக்காய் முடிச்சே போடும்போது நல்லா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, டைமும் ரொம்ப நமக்கு இழுக்குது. அதனால் நம்ம அடுத்தது வந்து நம்ம கிராஸ்கட் கூடலாம் போடுவோம்ல, நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் போடுவோம்ல, அந்த மாதிரி போட முடியுமா அப்படின்ட்டும் பார்க்கலாம். ஏன்னா மேலே வந்து கிராஸ்கட்டில் போட முடியாது, அப்பையும் நம்ம ஒயர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் 4 ஒயருக்கு போட வேண்டியது வரும். பட் ஆனால் கீழே வந்து சாதா முடிச்சு போட்டுட்டு போட முடியுமா அப்படின்னு பார்ப்போம். பேஸ் வந்து நார்மல் நாட்டில் போட்டுட்டு மேலே 4 ஒயர் வச்சு போடுறதுக்கு அடுத்து முயற்சி பண்ணலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இது போய் சேரும். இதே மாதிரியே தான் நீங்கள் இந்த பக்கம் அந்த முடிச்சுக்கும் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்றுன்னு போட்டுக்கிட்டே வரணும். அதன் பிறகு வெள்ளை கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடணும். அந்த சைடில் 2 அடி அளந்து கட் பண்ணி விடணும். ஏற்கனவே அந்த ஒயர் முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ஒயர் அளவை அளந்து கட் பண்ணணும். அதன் பிறகு வெள்ளை கலர் போடணும். எல்லா இடத்துலையும் ஒயர் ஜாயின் பண்ண தேவையில்லைங்க. அந்த இடத்துல கிராஸ் ஆகாமல் இருக்கும். அந்த கார்னரில் மட்டும்தான் நம்ம இந்த கார்னரில் ஒன்று அந்த கார்னரில் அப்படி தான் ஜாயின் பண்ணணும். அதன் பிறகு ஒரு நெல்லிக்காய் முடிச்சுக்கும் கேப்பில் வெள்ளை கலர் ஒயர் ஒன்று மேலே ஒன்று ஜாயிண்ட் ஆகுது. அங்கெல்லாம் நம்ம ஒயர் போட தேவையில்லை. பாருங்கள், இப்போ போடுறேன்ல அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் போட வேண்டியது இருக்கும் பேஸில். அடுத்தது பாருங்கள், இதுக்கு மட்டும்தான் ஒயர் கட் பண்ணி நம்ம போட்டோம். இதெல்லாம் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குது. அந்த இடத்துல அப்படியே நம்ம அது மேலே போகிறதையே அப்படியே போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைனுமே உங்களுக்கு காமிச்சு தான் போட்டிருக்கேன். இது அப்படியே ஜஸ்ட்டு நம்ம வந்து இத்தனை லைன் போடுங்கன்னு சொல்லிட்டு கூட விடலாம். வீடியோ பெருசாக போயிட்டு தான் இருக்குது. சரி பரவாயில்ல, ஆனால் சொல்கிறது எந்த காலத்துக்கும் தெளிவாக இருக்கணும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் புரியணும். அதுக்காக பிகினர்ஸுக்கும் புரியும். நம்ம இப்படி போட்டு காட்டுறதுனால புதுசாக போடுறவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா புரியும் இல்லையா?
இன்னும் வீடியோவை ஸ்லோவாக காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் புதுசாக போடுறவங்க. ஆனால் இன்னும் ஸ்லோவாக காமிச்சா ரொம்ப நிமிஷம் போயிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெள்ளை ஒயர் ஜாயின் பண்ணணும். மேலே போகிற அந்த வெள்ளை ஒயர் அளவுலேருந்து அதே அளவு சமமாக கீழே வரைக்கும் அதை மடித்து கொண்டு வந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒன்று போட்டாச்சு. ஒரு சிகப்பு கலர் லைன் போட்டாக்க அடுத்து அந்த போடணும். அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இப்போ இந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எத்தனை லைன் வருதுன்னு. அடுத்தது ஒரு சிகப்பு போடணும். அந்த வெள்ளை கலர் வந்து சென்டர்லேயும் நீங்கள் வெள்ளை கலர் நாட் போட்டுருங்க. நான் உங்களுக்கு சும்மா இப்போ பாருங்கள் போடுறதுக்காக அடுத்த லைன் இப்படி போடணும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த வெள்ளை கலர்லாம் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் அந்த ஒரு நீட்டமாக வெள்ளை கலர் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிகப்பு போட வாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த வெள்ளை போட்டுக்குவேன். உங்களுக்கு ஒரு 4 நாட் மட்டும் வெள்ளை போட்டுட்டு அந்த ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த லைன் சிகப்பு எப்படி போடணும்னு சொல்கிறேன். அந்த ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்தக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் லைன்ஸ். அவ்வளோதான். எத்தனை லைன் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி சிகப்பு லைன் போட்டாக்க அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கலர் ஒயரில் போடணும். வெள்ளை கலர் ஒயர் அப்படியே ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல, அந்த இடத்துல சாதா முடிச்சு போட வேண்டியது வரும். அப்படியே சாதா முடிச்சு போட்ட பிறகு அடுத்த லைனுக்கு தான் சிகப்பு போடணும். இதே மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வெள்ளை ஒயர் ஜாயின் பண்ணிடுங்க. சிகப்பு போட்டாக்கவே அதன் பிறகு அந்த ஆம்பளை நாட்டிலேருந்து சைடில் போகிற ஒயருக்கு ஒரு வெள்ளை ஒயர் நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாருங்கள் இப்படி ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல, அந்த இடத்துலலாம் அப்படியே வெள்ளை கலர் வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். அதாவது அந்த சிகப்பு நீட்டமாக போட்டுக்கிட்டு போயிட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அந்த முடிச்சுக்கும் இந்த சைடு 3 ஆம்லா நாட் லைன் வரணும். கீழே 3 நெல்லிக்காய் முடிச்சு லைனு, மேலே 3 நெல்லிக்காய் முடிச்சு லைன் போட்டிருக்கேன். அதை இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் அந்த கார்னரில் மட்டும் அந்த பேஸ் சைடு மட்டும் வெள்ளை ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 ஒரு சைடுக்கு 8 ஒயர் 8 டைம் கட் பண்ணி போட்டிருக்கோம் நம்ம ஒரு சைடுக்கே. பாருங்கள் மொத்தம் 7 பேஸ் வந்து அந்த 7 லைன் வரும். நெல்லிக்காய் முடிச்சு லைன் வந்து 7 வரும். அந்த வெள்ளை கலர் வந்து 8 வரும். அந்த முடிச்சுக்கும் கீழேயும் மேலேயும் ஈக்குவலாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. 2வது கட்டு ஒயர்லையும் பாருங்கள் இவ்வளோ ஒயர் தான் மீதி இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். நீங்கள் 2 கட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 2ன்னு போட்டு காமிக்கிறேன். மேலே போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பெருசாக போகுது, அதனால தான். தேங்க்யூ.